ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தவரையும் நான் முடிக்கிறேன். சார், இது டவுல் டாக்குமெண்ட் இடம் தெரியாம நம்ம அவர்கிட்ட கொடுத்த சிக்கலாயிரதா சார்? நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்த கொடுக்கறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இது டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோட ஒரிஜினல் ஓனர் ஃபாரினுக்கு போய் 10 வருஷம் ஆகுது. அதுவும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நீ இதில் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச. சரி, உனக்கு பிரச்சனை வர வரைக்கும் நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு நானும் விட்டேன். இப்போ உனக்கு காசு வரப்போகுது. அவங்க கொடுக்கறதுல 60 எனக்கு, 40 உனக்கு. ஓகே சார், உங்களை ரொம்ப நம்புறாங்க சார். எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன நம்புவாங்க, நான் உங்க கழுத்தை அறுப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ கிளம்பு. வரேன் சார். ஏம்மா நந்தினி, சாமியை கும்பிட்டு இந்த ஃபைல் எடுத்து கந்திட்டு கொடு கொடு. போ. நல்லா வேண்டிக்கிட்டு கொடுமா. பொதுவா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சுல்ல. தாய் இருக்கிறப்பவே தாரம் தான். ஒரு நல்லது நடக்க போகும்போது இப்படி பேசியானும்ல உங்களுக்கு? எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, இப்ப வந்து எடுத்து கொடுங்கன்னா அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருப்பீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு பேச்சு பேசியிருக்க மாட்டீங்க? குத்து விளக்கு ஏற்றி நல்லதை ஆரம்பிச்சு கொடுங்கன்னு கேட்டோம், அதுக்கு முடியாதுன்ட்டீங்க. இப்போ இது கூப்பிட்டா மட்டும் மண்டி ஆடிட்டு வந்துருவீங்களா? அதுக்கு ஒரு 1000 நக்கல்ல ஏன்டி பேச மாட்டீங்க? ஏய், நான் என்ன பேசுவேன் என்ன செய்வேன்னு நீ முடிவு எடுக்காத. விசாலாட்சின்னா இப்படிதான் செய்வா, இப்படிதான் பேசுவா. நீங்களா முடிவெடுத்து பேசாதீங்க. சரிம்மா, வா, நீ வந்து எடுத்து கொடுவா. ஐயோ வேண்டாப்பா, அவளையே எடுத்து கொடுக்க சொல்லு. நல்ல ராசியான ஆளு, ராசியான கை. எடுத்து கொடு அத்தா, எடுத்து கொடு. ஏய், நல்ல நடிகை தாண்டி நீ. உனக்கு தேவையான இடத்துல ஊழு ஊழு ஊழுன்னு மூஞ்சி செவக்க அழுவ. உடம்பு முடியல, கைய வலிக்குது, கால் வலிக்குதுன்னு அழுவ. இப்போ உன் வேலை, உன் புருஷன் வேலைன்னு வந்ததும் தெளிவா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க. மகா கட்டிக்காருதான் நீ. ஏப்பா சரியா வர அனுப்புது? என்ன நீ நாளுக்கு நாள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ மோசமா போய்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? என்ன பிரச்சனை? நீ செய்ய மாட்ட, செஞ்சாலும் உனக்கு பிடிக்காது, மூளையில சுருண்டி எரிக்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு. எப்பா, நான் இப்படி பேசி 1 மாசம் ஆயிருக்குமா? ஆனா 65 வருஷமா என்ன போட்டு இப்படிதானே அல்லோலப்படுத்தினீங்க. உங்க அப்பன்ல இருந்து ஆரம்பிச்சு நீ, உன் தம்பிங்க, நேத்து ஒண்ட வந்த பிடாரிங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுதுங்க, என்ன நக்கல் அடிக்குதுங்க. அத்தே அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு எனக்கு உத்தரவு போடுதுங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் பொம்பளை, நீங்க எல்லாம் ஆம்பளைங்க.
நீங்க சொன்னதை நாங்க கேட்கணும் அப்படிதானே? தாயா இருந்தாலும் நீங்க என்ன ஒரு பொம்பளையா தான் பாக்குறீங்க. இதெல்லாம் மாத்தி கிழிச்சிடுவோன்னே இதுங்க எல்லாம் புறப்பட்டாங்க. கொடிய நட்டுவோன்னு சொன்னாங்க. அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோன்னு ரொம்ப வேகமா போனாங்க. புஷ்ஷுன்னு காத்து போன பலூன் மாதிரி திரும்ப அடுப்படிக்கே வந்துட்டாளுங்க.